இங்கிருந்து கொண்டு படைக்கிறதுன்னு நான் ஒரு இடத்த சொன்னேன்னு வச்சுங்கோ, அப்ப உடனே வேற கேள்வி வந்துடும். அப்ப அந்த இடத்தை எங்கிருந்து கொண்டு படைத்தது? அப்ப இன்னொரு இடம்னு சொல்லணும். அப்ப அந்த இடத்தை எங்கிருந்து கொண்டு படைத்தது என்ன மேல மேல கேள்விகளுக்கு பதிலே இல்லாத போடும் இல்லையோ. அதனாலதான் சரியான பதிலை புரிஞ்சுக்கணும்னு கூறத்தாழ்வான் விசாரிக்கிறார். கிம் சாதனா, எத்தை கருவியாக கொண்டு படைக்கிறது? குவ நிவசன், எந்த இடத்தில் இருந்து கொண்டு படைக்கிறது? கிம் உபாததானஹா, எந்த பொருளை மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு படைக்கிறது? பஞ்ச வைத்துக்கொண்டு வேட்டி, தங்கத்தை வைத்துக்கொண்டு மோதிரம், மண்ணை வைத்துக்கொண்டு பொம்மை, எதை வைத்துக்கொண்டு பிரபஞ்சம்? அதான் கிம் உபாததானஹா, எதை மூலப்பொருளாக கொண்டு ஜகத்து படைக்கப்படுகிறது? கடைசியா கேட்கிற கஸ்மை பலாய சித்ததீஷ, ஈசன் படைக்கிறானே எந்த பலத்துக்காக படைக்கிறான்? ஏதாவது ஒரு பயன் வேண்டாமா? இன்ன பயனுக்காக பிரம்மம் படைக்கிறதுன்னு சொல்ல வேணும். ஆக 4 கேள்விகள். எதை கருவியாக கொண்டு படைக்கிறான்? எங்கிருந்து கொண்டு படைக்கிறான்? எதை மூலப்பொருளாக கொண்டு படைக்கிறான்? என்ன பயனுக்காக படைக்கிறான்? இதுல பல பேர் தப்பு தப்பா அர்த்தம் சொல்றார்களாம். குரத்தாழ்வான் சாதித்தார், இத்தியாத்யனிஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்தா தத்வைபவம் ஸ்ருதி விதோ விதுர் அப்பிரதர்க்கியம். இதுக்கு எத்தனையோ தப்பு தப்பா பதில் சொல்லுகிறார்கள். ஒன்னையே இல்லையாக்குவதற்காக பதில் சொல்லுகிறார்கள். இவர்கள்லாம் வேதத்தை சீர்தூக்கி பார்க்காமல் பேசுகிறார்கள். சிறந்த அர்த்தத்தை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கோள் என்று வைகுண்டஸ்தவத்தில் சாதிக்கிறார். அதுக்கெல்லாம் இப்ப ஆதாரமா இருக்கிற பாகவத ஸ்லோகங்களைத்தான் பார்க்க போகிறோம். அடுத்து சுகாச்சாரியர் சொல்லுகிறார், நம பரஸ்மை புருஷாய பூயசே சமுத்பவஸ்தான நிரோத லீலையா கிரகீத சக்தி திரிதயாக தேகினாம் அந்தர்பவாயான் உபலக்ஷ்ம வர்த்மனே பூயோ நமஹ. வணங்குகிறேன். எப்போதுமே சுகாச்சாரியரை பார்த்து பரீட்சித்து ஒன்று கேட்டுட்டா சட்டு நேரம் ஒரு பதில் சொல்ல மாட்டார். உடனே ஒரு 10 ஸ்லோகமான பகவான ஸ்தோத்திரம் பண்ணுவார். நமஹா, வணங்குகிறேன், உனக்கு பல்லாண்டு, உனக்கு மங்களம், உனக்கு விஜயம் என்று பெருமான பாடிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள், நுண்ணிய கருத்துக்கள். பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் இதை பேசுவதற்கும் இயலாது, புரிந்து கொள்ளுவதற்கும் இயலாது. மேலும் வாய்ப்படைத்த பயனே அவரை ஸ்தோத்திரம் பண்றது தானே. அதனாலதான் சுகாச்சாரியர் விடாமல் பண்ணி கொள்ளுகிறார். மேற்கொண்டு இப்போ இந்த 4 கேள்விகளுக்கு பதில் என்னன்னு பார்ப்போம். கிம் சாதனா, எத்தை சாதனமாக கொண்டு பிரம்மம் படைக்கும்? தன் சங்கல்பத்தை சாதனமாக கொண்டு படைக்கிறான். பகவான் படைக்கிறார்னா கைகால்களை அசக்க வேண்டிய தேவையே அவருக்கு இல்லை. சங்கல்பத்தாலேயே படைக்கிறான். பகுஸ்யாம் பிரஜாயேய, இது உபனிஷத் வாக்கியம். நான் உலகத்தை ஆகப் போகிறேன், உலகமாக ஆகப் போகிறேன், உலகத்தை படைக்கப் போகிறேன். பகுஸ்யாம் பிரஜாயேய, பிரபஞ்சம் முழுவதையும் நான் படைக்கப் போகிறேன்னு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளும். பிரம்மம் சங்கல்ப சக்தியால தான் எதையுமே நிறைவேற்றுமே தவிர அதுக்கு சாமணமும் தேவையில்லை, அதற்கு ஓட்டுவதற்கு சக்கரமும் தேவையில்லை, எந்த சாதனமும் அதுக்கு வேண்டாம். பிரம்மம் கண்ணால் தான் பார்க்குமா, காதால் தான் கேட்குமா? பஷ்யதி அசக்ஷுஹு ஸ்ருணோதி அகர்ணஹா ஜவனோக்ரஹீதா, காலே கிடையாது, வேகமாக ஓடுகிறான். எல்லாத்தையும் தூக்குறார், கையே கிடையாது. நன்கு பார்க்கிறார், கண்ணே கிடையாது. நன்கு கேட்கிறார், காதே கிடையாது. அப்ப கண்ணு, காது, மூக்கு முதலானவர்கள் அவருக்கு சாதனங்கள் அல்ல, அது அவருக்கு கருவியே அல்ல. சங்கல்பம், சங்கல்பம்னா வில் பவர்னு சொல்றோம் இல்லையோ, அவருடைய ஃப்ரீ வில், நினைத்த மாத்திரத்தில் நினைவினாலே காரியம் நடத்துகிறானே தவிர. அப்ப பிரம்மம் உலகத்தை எல்லாம் படைக்கிறதென்னால் தன் சங்கல்பத்தாலே படைக்கிறது. அடுத்தது எங்கிருந்து கொண்டு படைக்கும்? அது தன்னுடைய மகிமையிலேயே இருந்து கொண்டு படைக்கும். அதுக்கு இன்னொரு ஆதாரம் கிடையாது. பிரம்மத்துக்கு தானேதான் ஆதாரம். ஒண்ணு தனக்குத்தானே ஆதாரமா இருக்க முடியுமான்னா ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, உபனிஷத்து சொல்றது. தன்னுடைய மகிமையிலேயே பெருமான் பிரதிஷ்டிதனாக இருக்கிறான். அவர் மத்தொன்னை ஆதாரமாக கொண்டிருப்பவர் அல்லர். அவர் தன்னையே ஆதாரமாக கொண்டு படைக்கிறார். ஆக எப்ப தன்னையே ஆதாரமா கொண்டிருக்காரோ அப்ப அதை படைக்கச்சே வேற எங்க ஆதாரமா இருந்தாருங்கிற கேள்வியே வராது இல்லையோ. அப்ப தன்னையே ஆதாரமாக கொண்டு படைக்கிறார். எதை உபாதானமாக கொண்டிருக்கிறார்? தன்னிடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிற பிரகிருதி, அதை கொண்டே ஜகத்தத்தனையும் படைக்கிறார். பிரம்மத்தினுடைய திருமேனியாகவே அதோட ஒட்டி கொண்டிருக்கிற சித்து அச்சித்து. அச்சித்துங்கிறது தான் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தன்னோடே இருக்கே. அப்ப தன் சரீரமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதியை மூல பொருளாக கொண்டு, அதாவது
மண் கொண்டு பானை பண்றா போலே, தங்கம் கொண்டு மோதிரம் பண்றா போலே, தன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதியை மாறுதலுக்கு உட்படுத்தி பிரபஞ்சம் முழுக்க பகவான் படைக்கிறார். அதுதான் உபாதானம்னு பார்த்துட்டோம். அப்ப பிரம்மமே தான் உபாதான காரணம். சித்து அச்சித்தோட கூடியிருக்கிற பிரம்மமே மண்ணு போல இருந்து குடத்தை ஏற்படுத்தி விடுறது. இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? குடத்தை பண்ணச்சே மண்ணு வேறே, குயவம் வேறே. ஆனா இங்க ஜெகத்தை படைக்கும் போது மண்ணும் பகவானுடைய திருமேனியே தான், படைக்கிறவரும் அவரே தான், குயவனும் அவரே தான். ஆக உபாதான நிமித்த காரணமாக இருக்கிறார். எந்த பயனுக்காக படைக்கிறார்? படைக்கப்பட்ட ஜீவாத்மா கர்ம ஞான பக்தி யோகங்களை அனுஷ்டித்து தன் பாப புண்ணியங்கள் அத்தனையும் நீங்கின விற்பாடு மோட்சத்தை கிட்ட வேணும். அதுக்கு இவனுக்கு ஒரு சரீரம் கொடுத்தாக வேண்டும். உடலே இல்லைன்னா எப்படி பக்தி யோகத்தை பண்றது? ஆத்மா சூக்ஷ்மமா இருந்தா பக்தி யோகம் செய்ய முடியுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? கோவிலுக்கு தான் போக முடியுமா? அப்ப இது போன்றவர்களை செய்து முக்தி பெற வேணுங்கிறதுக்காகத்தான் பகவான் சிருஷ்டிக்கிறான் என்ன. இந்த 4 கேள்விகளுக்கு பதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். தபஸ்வினோ தானபரா யசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவிதஸ்ஸு மங்களாக க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ. ஆக இது இத்தனையும் அவனால் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் தானம் பண்ணக்கூடியவர்களோ, தபசு செய்யக்கூடியவர்களோ, மந்திரம் அறிந்தவர்களோ யாரும் தங்கள் தங்கள் செயல்பாடுகளை பெருமானிடத்திலே சமர்ப்பித்தால்தான் பிறவியின் பயனை அடைகிறார்கள். ஆக மேற்கொண்டு எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். பரீட்சித்து என்ன சுகாச்சாரியர் முதலிலே பகவான் விஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசித்தது, பிரம்மா நாரதருக்கு உபதேசித்தது, நாரதர் சுகாச்சாரியருக்கு உபதேசித்ததை சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசிக்க போகிறார். நன்னா காதையும் தீட்டிங்கோ, கவனமா கேட்கறதுக்கு தயாராகுங்கோ. பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுகிறதுன்னு மேலே பார்ப்போம். ஏற்கனவே அறிவித்தபடி